வணக்கம் குழந்தைகளா. இன்றைக்கி நம்ம பார்க்குற பாடப்பகுதி மின் வணிக வருவாய் மாதிரிகள். இப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்குறது இப்போ பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், ஆன்லைன் அப்படின்னாவே பொருள் விற்பாங்க, அந்த பொருளை விற்கிறது மூலமாக அதன் மூலமாக இணையதளத்தில் பணம் ஈட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம வழக்கமான நடைமுறைன்னு பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் வேறு வழிகளில் கூட ஆன்லைனில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் பல நிறுவனங்கள் இருக்குது. அந்த முறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டில் பார்க்குறோம். அதில் முதல்ல பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா துணைத்தளம், அபிசியேட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிசியேட் சைட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தரப்பு சந்தைப்படுத்தலின் ஒரு வடிவம். அப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எந்த விதமான பொருளையும் விற்க போகிறதில்ல. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்பேரிட்டிவாக பண்ண போகிறாங்க. ஒரு தளம் இருக்குது, அந்த தளம் என்னென்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளுடைய விலை, அதோடைய சேவை, அதோடைய விவரங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு அதை ஒரு வலைதளமாக உருவாக்கி அதில் வச்சுருக்காங்க. ஒரு வாடிக்கையாளர் பொருள் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த தளங்களில் அணுகி இதில் என்ன பண்ணுறாரு, ஆராயிறாரு. அதில் அவருக்கு ஆதாயமாக இருக்கிற ஒரு லிங்கை அதிலே கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மொபைல் வாங்கிறதுக்கு ஸ்மார்ட் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் போகிறீங்க. அந்த வெப்சைட்டில் அந்த மொபைல் ஃபோனோட ப்ரைஸை வேரியஸ் சைட்ஸில் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ அதில் விலை குறைவாக இருக்குன்னா அங்கேயே அமேசான் ஃப்ளிப்கார்ட் கொடுத்துட்டாங்க. அதில் கிளிக் பண்ணும்போது நேராக அங்கேருந்து எங்கே போகுது, அமேசான் தளத்துக்கு போகுது. இப்போ அந்த பொருள் விற்பனை அப்படிங்கிறது அந்த தளம் மூலமாக நடந்தனால அந்த தளம் அமேசான் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணமாக திரும்ப தரப்போகிறாங்க. ஸோ இது மூலமாக பணம் ஈட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த துணைத்தளம் அப்படிங்கிறது. இப்போ இது மாதிரி துணைத்தளம் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா பொருட்களையும் கம்பேரிசன் பண்ணுவாங்க. கம்பேரிசன் பண்ணிவிட்டு பார்வையாளர்களுக்கு எது குறைவான விலையில் கிடைக்குங்கிறத கொடுத்துருவாங்க. அதுக்கான லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குறைவானதை தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிடுறீங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளர் அந்த லிங்க் மூலமாக பொருள் வாங்கும் பொழுதும் அதற்கான பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகையான பணம் ஈட்டுவதற்கான வழிமுறை. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ்டாஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ 9 மொபைல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த 9 மொபைல்ஸ் பார்த்திங்கனாலும் இதே மாதிரி தான். ஸ்மார்ட் ஃப்ளிக்ஸ் 9 மொபைல்ஸ்லாம் மொபைல்ஸ் வாங்குறதுக்கு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கு இருக்குது. இப்போ ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கார் டெக்கோ இது மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அவங்களாம் கம்பேரிசன்ஸ் தான் பண்ணுறாங்க. அந்த கம்பேரிசன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பொருளை அந்த தளத்திலிருந்து நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் ஏல வலைத்தளம் அப்படிங்கிறது, ஆக்ஷன் சைட் அப்படிங்கிறது. பொருட்களை இணையத்தின் மூலமாக ஏலத்தில் எடுக்கிறதுக்கு தான் இந்த வகையான வலைதளங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இது பொருளை என்ன பண்ணுவாங்க, ஏலம் விடுவாங்க. அதில் யார் அதிகமான விலை கேட்குறாங்களோ அந்த பொருளை விற்றுருவாங்க. இது பொதுவாக ரொம்ப ஃபேமஸான சைட்னா ஈபே. ஈபேயில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பொருளோட விலையை நீங்கள் என்னங்கிறது நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய விலைங்கிறது தான் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் சைட், பதாகை விளம்பர தளம் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணலான்னா பிற விளம்பர தளங்கள் இருக்குது பிற நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்மளோட பக்கத்தில் சேர்த்துக்கிட்டு அதை காட்சிப்படுத்துறது மூலமாக அதுக்கான வருவாயை நம்ம ஈட்ட முடியும். இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க, எனக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்க முடியும். கேட்கும்பொழுது அவங்க சைடில் நம்மளுடைய கிளாஸ் போகும்பொழுதே சைடில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறத அவங்க பண்ண முடியும். அது மாதிரி செய்கிறதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பதாக விளம்பரத்தளம். இது பொதுவாக நீங்கள் வெப்சைட் பார்த்திங்கனாவே தெரியும். எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் சைடெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டுருக்கு. நியூஸ் ஓடிக்கிட்டுருக்கிறதுக்கு என்ன ஆகுது, மேலே கீழெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அப்போ என்ன ஆகுது, அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது எல்லா பக்கமுமே கொடுப்பாங்க. எதுக்காக, அது மூலமாக வருவாய் அதிகமாக ஈட்ட முடியும். இது ஒரு வகையான வருமானம் ஈட்டுறதுக்கான வழிமுறை. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த கொள்முதல் தளங்கள், பல்க் பையிங் சைட்ஸ் அப்படிங்கிறது. ஒரே வகையான பொருட்களை அதாவது கன்சியூமர் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா வாங்கி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரி தளங்களை அணுகி அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேச்சுவார்த்தைனா 500 ரூபாய்க்கு தர்றேன் அப்படிம்பாங்க. ஒரு 450 ரூபாய்க்கு அந்த பொருள் கிடச்சிதுன்னா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. இது மாதிரி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வாங்கிக்க முடியும். இது மொத்த கொள்முதல்ங்கிறனால பார்த்திங்கன்னா விலை குறைவாக இருக்கும். இப்போ சந்தையில் நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா
அந்த ஹெட்ஃபோன் வந்து மொத்த கொள்முதல் அப்படிங்கிற பொழுது நீங்கள் சந்தையில் 500 ரூபாய்க்கு வாங்குகிற ஹெட்ஃபோன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 350 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ கிடைக்கும். அவங்க மொத்தமாக வாங்கியிருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு விற்கும் பொழுது 500 ரூபா விலை அப்படிங்கிற மாதிரி விற்பாங்க. இது மாதிரியாக இருக்கும்போது அந்த சைட்டுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் இடைத்தரகராக இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் அலிபாபா கொடுத்துருக்காங்க. அலிபாபாங்கிறது எப்பயுமே ஹோல்சேல் மார்க்கெட் தான். ஒரு பீஸும் வாங்கலாம், 500 பீஸும் வாங்கலாம், 1000 பீஸும் வாங்க முடியும். எல்லாமே இருக்கக்கூடிய சைட் தான் அலிபாபா சைட். இது சைனா பேஸ்டு சைட்டாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மார்ட் இருக்குது. இந்தியா மார்ட்டுங்கிறது எல்லா வகையான பொருட்களையும் வாங்குறதுக்கு இந்தியா மார்ட் இருக்குது. அதில் நீங்கள் வாங்கிக்க முடியும். மற்றபடி பொருள் இருக்குது. இந்த சந்தையில் இருக்கிற பருப்பு, அரிசி இதெல்லாம் வாங்குறதுக்கு அதெல்லாம் நிறைய சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்க முடியும். இது ஒரு வகையான வருமானம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்முறை பதிக தளங்கள், டிஜிட்டல் பப்ளிஷிங் சைட்ஸ் அப்படிங்கிறது. இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா புத்தகங்களை வந்து மின் வடிவில் அச்சிட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம படிச்சுக்க முடியும். அதாவது மின் புத்தகங்கள் எல்லாம் மின் சஞ்சிகைகளை திறம்பட பதிக்கிறார்கள். இப்போ இதில் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய பக்கத்தில் வரக்கூடிய விளம்பரங்கள் தான் அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது. நீங்கள் இது மாதிரி விளம்பரங்களை உருவாக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, wordpress.org. அதில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக உங்களுடைய வெப்சைட்டை கூட க்ரியேட் பண்ணிக்க முடியும். வெப்சைட் க்ரியேஷன் அதில் பண்ணிக்கலாம். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கெலாம் நீங்கள் காசு பணம் கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி வெப்சைட்ஸ் வந்து ஒரு வகையான வருமானம் ஈட்டுவதற்கு வழிவகை செய்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உரிமம் தளங்கள், லைசன்சிங் அப்படிங்கிறது. இது மாதிரி வலைதளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மென்பொருளை வந்து பயன்படுத்துறதுக்கான லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லைசன்ஸை வந்து என்ன பண்ணுறோம்னா ஆன்லைனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சைட்டில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க முடியும். அதோட ஒவ்வொரு பேஜை வியூ பண்ணி வர்றாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து தேவை இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்னோ சைட்ஸ் இருக்குது. இக்னோங்கிறது வந்து இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கூகுள் தேடுபொறியை வச்சுருக்காங்க. அப்போ எதுக்காக அந்த சைட்டில் ஏதாவது நீங்கள் தேடணும்னா அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பாட்டு வாங்கணும், பாட்டை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ மாஸ் தமிழ்னு ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு வைங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிடித்தமான ஒரு பாடலை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணால் அதுலேயே கூகுளோட தேடுபொறி வச்சுருக்காங்க. அதில் அந்த பாட்டோட நேம் அடிச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் இந்த பயன்பாடு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நேம் யுவர் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து சாதாரண சில்லறை தளம் போல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் வந்து ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு இல்லைன்னா சேவைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அதோடைய பொருளோட விலை அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்படுது. இது வந்து கஸ்டமர் டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்கீங்க, நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் கடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டூ குட்னு சொல்லி தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும். டூ குட் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு வெப்சைட்டு. அந்த டூ குட் வந்து எதோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தளத்தோடு இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றோடு இணைஞ்சு வர்றது தான். இது வந்து அடிஷ்னல் வருமானம். நம்ம ஒரு சைட்டை உருவாக்கியிருக்கோம், அதை இன்னொரு இதோட இணைக்கிறோம். இல்லை நம்ம ஒரு பொருளை உருவாக்கியிருக்கோம், அந்த பொருளை வந்து பேரம் பேசி நம்ம பிஸ்னஸ்க்கு வைக்கிறோம். அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ்நிலை வணிக வளாகத்தளம் அப்படிங்கிறது ஆன்லைன் ஷாப்பிங் மால் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் மால் பொறுத்த வரைக்கும் எல்லா பிஸ்னஸ் பீப்புள்ஸையும் கொண்டு வந்து ஒரு சைட்டில் இணைச்சிட்றோம். இப்போ அமேசான் இருக்குது. இது மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல இணைச்சிட்றாங்க. அங்கே வாடிக்கையாளர் வந்து தேவையான உபகரணங்களை அங்கே வாங்கிக்க முடியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எதை வேணாலும் வைக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு வந்து ஒரு லாபம் வரும் பார்த்திங்களா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் வரும் பார்த்திங்களா. அந்த லாபத்தில் ஒரு பங்கை மட்டும் அந்த சைட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அமேசானில் வாங்குகிற எல்லா பொருளுமே அமேசான் விற்கல, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிற எல்லா பொருளும் ஃப்ளிப்கார்ட் விற்கல. நம்ம ஊர் கடைக்காரவங்க தான் அமேசான் மூலமாகவோ ஃப்ளிப்கார்ட் மூலமாகவோ விற்கிறாங்க. விற்கும் பொழுது அவங்களுக்கு என்ன லாபம், அவங்களுக்கு நிறைய பொருள் வந்து அதாவது அவங்களுக்கு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலக லெவலுக்கு மாறிடுச்சு. அதாவது அந்த ஊருக்குள்ளே ஒரு கடை வச்சுருக்கிறாருன்னா சென்னையில் மட்டும் விற்றுக்கிட்டு இருக்கிறவர் இப்போ இந்தியா ஃபுல்லாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை வந்து 1%, 2%ங்கிறத அமேசானுக்கு அவங்க பே பண்ணிடுறாங்க. வாடிக்கையாளருக்கும் நிறைய பொருட்கள் எந்த மூலையில் இருக்கிற பொருட்கள் வேணாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆன்லைன் ஷாப்பிங் மால் அப்படிங்கிறோம். இப்போ இந்த மேற்கூறிய 8 வகையிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பணங்களை ஈட்டுவதற்கான வழிமுறைகள் இருக்குது. அதாவது டைரெக்டாக பொருட்களை விற்கிறது அப்படிங்கிறத தாண்டியும் இத்தனை வழிமுறைகளையும் என்ன பண்ண முடியும்னா
பொருட்களுக்கு சந்தைப்படுத்த முடியும், சந்தைப்படுத்தி பணமும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதோட என்ற பகுதி பார்த்துக்கலாம். அடுத்த பகுதி வந்து மரபு சார்ந்த வணிகம், மின் வணிகம், இதற்கான ஒப்பீடு என்னங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.